ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் தெரியுமா? அப்போஸ்தலர் 15:17 பழுதாய் போனவைகளை நான் மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன். சில காரியம் பழுதா போயிட்டுல அதை சீர்படுத்தி சரிப்படுத்துவேன்னு சொல்றாரு. சில இடங்களுக்கு போனா பார்த்துருக்கீங்கன்னா வேலை நடக்கும். என்ன சரின்னு கேட்டா ரெனோவேஷன் பண்ணுகிறோம். பழசா போச்சு, அதை சீர்படுத்துகிறோம். பழசா போன எல்லாத்தையும் சரிப்படுத்தி எடுத்துட்டு கட்டடம் அப்படியே தான் இருக்கும். அதெல்லாம் தட்டி எடுத்து எங்கெங்க சரிப்படுத்தணுமோ சரிப்படுத்தி புதுசாக பெயிண்ட் எடுத்து புது பில்டிங் மாதிரி ஆயிரும். இல்லை பார்த்துருக்கீங்களா? நான் அப்படியே பார்த்துருக்குறேன். ஏன்னா புதுசாக இவ்வளோ அழகாக இருக்க மாடலாக இருக்குன்னா, ஐயோ இது பழைய கட்டடங்க, பாழாய் கிடந்துச்சு, அங்கே இடிஞ்சு இங்கே இடிஞ்சு கரையான் பிடிச்சி அப்படி கிடந்தது. அப்புறம் எப்படி புதுசாச்சு? நாங்கள் எல்லாத்தையும் சரிப்படுத்தி புதுசாக பெயிண்ட் அடித்து சீர்படுத்தி இருக்கிறோம். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை உடைஞ்சு கிடக்குதா? சீர் இல்லாமல் இருக்குதா? செதஞ்சு போச்சுதா? சீர்படுத்தணும், சரிப்படுத்தணும். உங்களுடைய ஊழியம், உங்களுடைய ஃபேமிலி லைஃப், உங்களுடைய பிஸ்னஸ்ஸு பாதிக்கப்பட்டு போச்சு, எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிட்டேன், அது இப்போ செதஞ்சு போச்சு. ஆண்டவர் அதை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவேன்னு சொல்றார். அவர் கையில் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும், அவ்வளோதான். சரியான ஆட்கையில் கொடுத்தா அதை சீர்படுத்திடுவாங்க. அதனால இயேசு கிறிஸ்து தான் சரியானவர். உடைய உடைந்து போன சீர்கெட்டு போன வாழ்க்கையை சீர்படுத்தி அதை சரிப்படுத்த வல்லமையுள்ள ஒரு இயேசு. இந்த முழு உலகத்தை ஆண்டவர் உண்டாக்கி அழகாய் சிருஷ்டித்தார்ல, அது ஒழுங்கின்மறி வெறுமையா இருந்தது. ஒழுங்கெல்லாம் போச்சு. சாத்தான் பல காரியத்தை செய்து ஒழுங்கினமா மாத்திட்டான். தேவன் அதை ஒழுங்கா மறுபடியும் சிருஷ்டித்து அழகாய் மனிதன் கையில் ஒப்பு கொடுத்தார். பிசாசு மறுபடியும் மனிதனுக்குள்ளே நுழைந்து பாவம், சாபம், பல கேடான காரியத்தை கொண்டு மாத்திட்டான். இதை சரிப்படுத்த தான் தேவன் மனிதனாய் இயேசுவாக சிலுவையிலே மறித்து சாத்தானை ஜெயித்து அவர் கையில் யார் யார் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவனுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி சீர்படுத்தி புதிதாக்கி ஆசீர்வதிக்கிறார். அப்படிதான் என் வாழ்க்கையில பாவத்தினால சீர்கெட்டு கிடந்து வியாதி படுக்கையில சாக கிடந்து இயேசுவின் கையில் ஒப்பு கொடுத்த போது வாழ்க்கையை சீர்படுத்தி சரிப்படுத்தி வாழ வச்சிருக்கிறார். உங்களுக்கு செய்வார். அவர் கையில் கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, இந்த வாழ்க்கை சீர்கெட்டு போச்சு, பாவத்தினால, சாபத்தினால, சில மீறுதல்னால, அஜாக்கிரதையினால, என்னுடைய மிஸ்டேக்குனால இதை சீர்படுத்தி தாங்க. நீங்க ஜெபிச்சீங்கன்னா அதையே சீர்படுத்தி புதிதாக்கி விடுவார். ஒப்பு கொடுக்குறீங்களா? தகப்பனை, இந்த மகன், இந்த மகள் எந்தெந்த பகுதியில் சீர்படுத்தணும், சரிப்படுத்தணும் விரும்பி ஒப்பு கொடுக்குறாங்களோ, நீ சிலுவையில் இவர்களுக்காய் மரித்ததை நினைத்தருளும். இயேசுவே